ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த ட்ராமாவோட 4த் பார்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி, புடிச்சிருந்தா லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டோராவும் பெரிய ஹீரோயின் ஆயிரா. அதோட அவ ஏர்போர்ட்ல வரும்போது அவள பார்க்கறதுக்கா நெறைய ரசிகர் பட்டாளம் அங்க நின்டுகிட்டு இருக்காங்க. எல்லா ஃபேனும் டோரா, டோரா அப்படிங்கிற மாரி ஒரு ஃபோட்டோ, ஒரு செல்ஃபி அப்படிங்கிற மாரி என்ன சொல்ல, நம்ம ஹீரோயினும் அப்படியே கைய காட்டிக்கிட்டே அப்படியே வரா. வந்தப்ப கார்ல ஏறி உட்காந்துட்டு, அப்பாடா! ரொம்ப இப்பதான் நிம்மதியா இருக்கு. நம்ம ஊருக்கு வந்தது. ஷூட்டிங்ன்னு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். "மொதல்ல வீட்டுக்கு போப்பா" அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தா அவங்க மேனேஜர் சொன்னாங்க, "இல்ல மேடம், நீங்க வீட்டுக்கு போ முடியாது. உங்களுக்கு மொதல்ல வந்து ஃபோட்டோ ஷூட் இருக்குது. அப்புறமா இன்னொரு ட்ராமாக்கு உங்கள டைரக்டர மீட் பண்ணணும். அம்மா சொல்லியிருக்காங்கன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு என்னது மறுபடியும் டைரக்டர மீட் பண்ணணுமா? அதுக்குள்ள ட்ராமாவா? ஐய்யயோ! நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னால முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கு உங்க மேனேஜரும், உங்க அம்மா எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேற வழியே இல்ல அப்படின்னு சொன்னோனே, டோராக்கு என்ன பண்றதுன்றே தெரியல. இங்க நம்ம ஹீரோவும் அந்த ட்ராமால அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் சேர்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான். இவளும் டைரக்டர மீட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. இந்த டிராமாவோட புரொடியூசர் நம்ம ஹீரோவ பார்த்து சொல்றாங்க, "நான் ஜோட்ட எல்லாமே பேசிட்டேன். நீ இந்த டைரக்டர் எப்படியாவது அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்துரு. இந்த டிராமா வந்து நம்ம 2 பார்ட்டா எடுக்க போறோம். அதனால உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கண்டிப்பா நீ அடுத்த தடவ உனக்கும் டைரக்டர் ஆகுறதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்கு. இந்த சான்ஸ நீ மிஸ் பண்ணாம நல்லா யூஸ் பண்ணிக்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே நம்ம ஹீரோவும் சரின்னு கேட்டுட்டு, உடனே மீட்டிங் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவனும் அந்த மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணலான்ட்டு வரான். அங்க பார்த்தா டைரக்டர், ஹீரோயின் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு ஹலோன்னு சொன்னோனே, நம்ம டைரக்டர் இவங்க தான் ட்ராமாவோட ஹீரோயின் அப்படிங்கிற மாரி நம்ம டோராவ அறிமுகப்படுத்தா, அப்பதான் நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். பார்த்தவனுக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி. என்னது இவளா? இவளா அந்த ட்ராமாவோட ஹீரோயின்? ஐய்யய்யோ! இவ கூடயா நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி அவனும் ஹலோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே எதுவுமே அவள பார்க்காத மாரியே கொஞ்சம் சைட் வாங்கல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். டைரக்டரும் நம்ம ஹீரோயின பார்த்து, "நீங்க இந்த ட்ராமால நடிக்க ஒத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஐயோ! நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு கொஞ்சம் கூட இப்ப இந்த ட்ராமால நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அம்மா தேவையில்லாம கமிட்மெண்ட் குடுத்துட்டாங்க. சாரி என்னால முடியாது" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லிட்டு போவ, இந்த டைரக்டருக்கு ஒண்ணுமே புரியல. "ஐய்யய்யோ! மேடம் என்ன சொல்றீங்க? நான் அடுத்த வாரம் வந்து ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த நேரத்துல இப்படி சொல்றீங்களே" அப்படிங்கிற மாரி அவனும் கத்திக்கிட்டே பாவம் பின்னாடி வர, நம்ம டோராவா முடியாது அப்படிங்கிற மாரி எந்திரிச்சு போய்க்கிட்டே இருக்கா. ஆனா அங்க உள்ள மத்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் நம்ம நம்ம ஹீரோட்ட சொல்றாங்க, "சரியான டோரா வந்து திமிரு பிடிச்சவ. பாரு கொஞ்சம் கூட நிக்காம நம்ம டைரக்டர மதிக்காம போய்க்கிட்டே இருக்கா" அப்படிங்கிற மாரி. இந்த டைரக்டருக்கு பாவம் என்ன பண்றதுன்னு தெரியல. அவரும் மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த டிராமா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு இப்படி சொல்லுது. நான் என்ன செய்வேன்? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் வந்து சொல்றான், "ஏன் சார் அந்த பொண்ணு இல்லாட்டி என்ன வேற ஒரு ஆக்டர்ஸ நம்ம இந்த இதுல நடிக்க வைக்கலாம். அவங்க கூட நல்லா இருக்காங்க" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, அதுக்கு டைரக்டரா, "போடா நீ நான் இவ தான் நடிக்கணும்னு அவ சொல்லிட்டா. அதுக்கு தான் புரொடியூசரும் ஒத்துருக்காரு. இப்ப மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வாங்க? அதனால என்ன செய்வே, எது செய்வே நம்ம எப்படியாவது பார்க் டோராவ சந்திச்சு சம்மதிக்க வைக்கணும்னு" சொல்லிட்டு 2 பேருமே இவங்கள மீட் பண்றதுக்கா வராங்க. ஆனா, அந்த டிராமாவுல டோரா வந்து நடிக்கிறது நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்டா அவள எப்படியாவது பார்க்காம இருக்கணும். அவள எப்படியாவது காட்டி விடணும். அதனால அவ நடிக்காம இருந்தாலும் நல்லதுன்ட்டு நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக மாடலா நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா, அவள மீட் பண்றதுக்காக இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளும் நடிச்சு முடிச்சுட்டு வந்தோனே, அந்த டைரக்டரும், "வாவ்! சூப்பர் மேம். நீங்க அழகா நடிச்சீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு புக்கைய எடுத்த உடனே நம்ம டோராக்கு குடுத்தோனே, அவளும், "எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அதுக்கு நம்ம டைரக்டரும் சொல்றான், "அந்த ட்ராமால நீங்க தான் மேம் நடிக்கணும்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அதுக்கு நம்ம ஹீரோ பின்னாடி நின்னுகிட்டு, "அவங்க தான் நடிக்க விருப்பம் இல்லன்னு சொல்றாங்கல்ல, மாரி எதுக்கு சார் கட்டாயப்படுத்துறீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம டைரக்டருக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் நம்ம டோராட்ட, "மேடம் நீங்க ஒத்துக்கணும். நீங்க இல்லாட்டி புரொடியூசர் ஒத்துக்கவே மாட்டாரு. ப்ளீஸ் உங்கள நம்பி தான் டிராமா நடத்த போறேன்" அப்படிங்கிற மாரி அவரும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவா, "அவங்க தான் இவ்ளோ மாட்டேங்கிறாங்கல்ல, ஏன் தேவையில்லாம கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி பின்னாடி நின்னுகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, டோராவும் டைரக்டருமே முழிக்கிறாங்க. உடனே டோரா, உங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றது சரிதான். என்னால அந்த டிராமால நடிக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு அவளும் அங்கருந்து போவ, உடனே டைரக்டர், "டேய் உன்ன எதுக்காடா கூட்டிட்டு வந்த? அவள சம்மதிச்சு டிராமால நடிக்க கூட்டிட்டு வந்தனா, இல்ல குட்டைய குழப்ப கூட்டிட்டு வந்தனா? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? ஐயோ!" அப்படிங்கிற மாரி பாவம் அவரு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அதோட கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பாட்டு ஒரு மால் அண்டு ஜாக்கெட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அங்க தான் எதார்ச்சியா நம்மளோட டோராவ அம்மா பார்க்குறாங்க. "இந்த லேடி எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும், "ஏய் ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்தவங்க, "ஏய் நீ பார்க் டோராவோட அம்மா தானே?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு அவங்களும், "இல்ல, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் ஒண்ணும் அவங்க அம்மா இல்ல" அப்படிங்கிற மாரி அவங்களும் அங்கருந்து ஓட பார்க்குறாங்க. ஆனா அவங்க பாட்டி விட மாட்டேங்கிறாங்க. "இல்ல, இல்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ தான்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, டக்குனு பார்க் டோராவோட அம்மா அவள கீழ தள்ளிவிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க.
உடனே ஹீரோட பாட்டி, "இல்ல, இல்ல எனக்கு நல்லா தெரியும். இவங்க பார்க் டோரோட அம்மா தான். எங்க ஓடி ஒளிஞ்சான்னு தெரியலையே!" அப்படிங்கிற மாரி அவங்களும் அங்க இங்கன்னு தேட, உடனே பார்க் டோரோட அம்மாவும் அப்படியே நின்டுகிட்டு, "ஐய்யய்யோ! இந்த பொம்பள நம்மள கண்டுபிடிச்சிருச்சா இத்தன வருஷம் கழிச்சு. இப்ப மறுபடியும் உங்கள மீட் பண்ற மாரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றோம்ன்னு?" சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு ஒத்த கால் வருது. எடுத்து அட்டெண்ட் பண்ணா அவங்க பையன் தான் பேசுறான். "அம்மா அம்மா டோரா வந்து அந்த டிராமால நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருது. உடனே அவங்களும் வந்து நம்ம டோராட்ட பேசுறாங்க. "நீ என்ன லூசா? நீ இந்த வயசுல தான் நடிக்கணும். இப்ப போய் நடிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? நான் வந்து அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் யார கட்டி நீ அட்வான்ஸ்லாம் வாங்குன? அதெல்லாம் திருப்பி குடுத்துரு. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் ஃப்ரான்ஸ் போய் 1 மந்த் ரெஸ்ட் எடுக்க போறேன். என்னால நடிக்க முடியாது அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லிட்டு போனோனே, உன் அம்மாவும் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க பையனும் வந்து ஏம்மா இப்படி பண்ற? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நான் என்னடா செய்வேன்? நெறைய கடன் இருக்கு. இவ மாட்டி இப்ப நடிக்க மாட்டேன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பாட்டி வந்து நம்ம ஷிவாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் இன்னைக்கு உனக்கு தெரியுமா? நான் ஷாப்பிங் மஹால் போயிருந்தேன். அங்க பார்த்தா டோரோட அம்மாவ பார்த்தேன். பார்த்தா டிப் டாப்பா பெரிய பணக்காரி மாரி இருந்தா. அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, கூலிங் கிளாஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அநேகமா அவ பெரிய பணக்காரியா இருப்பான்னு தான் நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இத நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். அதுக்கு அவங்க பாட்டியும் சொல்றாங்க, "அவளுக்காக நம்ம குடுத்துருந்தோம்ல அந்த பணம் $30,000 அத வேணா கேட்டு வாங்கு." அப்படிங்கிற மாரி சுயான்ட்ட சொல்ல, அது சுயா அதெல்லாம் வேண்டாம்மா. எதுக்கு அத பத்தி இப்ப பேசுறீங்க? விடுங்க அப்படிங்கிற மாரி அவங்களும் அங்கருந்து எந்திரிச்சு போறாங்க. "டேய் இவ்ளோ அமௌண்ட்ட எப்படிடா சும்மா விட முடியும்? பார்த்தா அவளும் பணக்காரி மாரி தானே இருக்கா. அத வாங்குனா என்னவா?" அப்படிங்கிற மாரி இந்த பாட்டியும் பொலம்பிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம சன்யாவோட ஃபேமிலிய காட்டுறாங்க. அவ பொண்ணு நல்லா பெரியவளா ஆயிட்டா போல இருக்குது. இங்க எம்மையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. என் பையன் ஏதோ ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் ஆக போறான்னு சொன்னா, நீங்க தான் கொஞ்சம் பணம் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த ஹாங்கும் சொல்றாரு. எவ்வளோ பணம் தான் குடுக்குறது? அந்த தொழில் பண்றேன், இந்த தொழில் பண்றேன்னு எதுவுமே இல்லாம எல்லாமே நஷ்டமாக்கிக்கிட்டே இருக்கான். எவ்வளோ சான்ஸ் குடுக்குறது? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த எம்மையும் சொல்றாங்க. என்ன பண்றது? உங்கள மாரி அவனுக்கு திறமை இல்ல. இருந்தாலும் சின்ன பையன் தானே கொஞ்சம் இந்த தடவ பணம் குடுத்து உதவுங்க. கண்டிப்பா அவன் பெரிய ஆளா வந்துருவான் அப்படிங்கிற மாரி அவங்க எம்மையும் சொல்ல, அதுக்கு ஹாங்கு இத பத்தி நம்ம யோசிப்போம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, எம்மி சரி அவங்க பையன பார்க்க வரலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இவனா வந்து பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, இங்க ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு குடி கூத்துன்ட்டு ஒரு மாரி கும்பாலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அதோட அவங்க அம்மாவும் அங்க வந்துர்றாங்க. இவனும் கதவ தொறந்து பார்த்தோனே, அவங்க அம்மா "டேய் இங்க ஹோட்டல்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? யார்டா அந்த பொண்ணு?" அப்படிங்கிற மாரி அவங்களும் அங்க இங்கன்னு தேடுறாங்க. பாவம் அந்த பொண்ணு அந்த ஸ்விம்மிங் பூல்லயே அப்படி தம் கட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்கா போல இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவளால மூச்சு அடக்க முடியாம எந்திரிக்க, அவ அம்மா பார்த்து பயந்துறாங்க. "டேய் என்னடா இது? இந்த பொண்ண ஏன்டா தண்ணிக்குள்ள மறைச்சு வச்சிருக்கா?" அப்படிங்கிற மாரி. அதோட அவன் பையனும் சொல்றான், "என்னம்மா உனக்கு வேணும்? எதுக்காக இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி. ஆனா அவங்க அம்மா சொல்றாங்க, "ஏன்டா குடுக்குற பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ ஒழுங்கா பிசினஸ் பண்ணவே மாட்டியா? இதுதான் லாஸ்ட் டைம் நம்மளுக்கு இனிமே பணம் தர மாட்டாரு. என்னால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ புரிஞ்சுக்கோடா. நீ நல்லா சம்பாரிச்சு நெறைய பணம் இருந்தா தான் நம்மளும் ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும். நான் பேசாம சொல்ற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க. அவ பெரிய இடத்து பொண்ணு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அவங்க பையனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். "இல்லம்மா அதெல்லாம் எனக்கு சரியா வராது. நான் பார்த்து விரும்பி எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு அவனும் அங்கருந்து கிளம்பி வரான். இங்க நம்ம டோராவும் ஏதோ சலூனுக்கா வந்துகிட்டு இருக்கா. இவனும் அந்த சலூன்லருந்து வந்துகிட்டு இருக்கா. 2 பேரும் ஃபோன பார்த்துக்கிட்டு வந்தவங்க ஒருத்தர் தெரியாம டக்குன்னு இடிச்சுக்கிறாங்க. ஆனா டோராவோட பேக் கீழ விழுந்தோனே இவன் தான் எல்லா திங்ஸையும் எடுத்து குடுக்குறான். ஆனா நம்ம டோரா மாத்தத்திலேயே எமியோட பையன் ஜின்னுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஆனா அவன் அப்படியே டோராவ பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து மேலேருந்து யாரோ ஒரு பாக்ஸ் கீழ விழுவ, நம்ம டோரா தான் டக்குன்னு அவன புடிச்சு இழுத்துக்கிறா. இழுத்துட்டு மேலேருந்து பாக்ஸ் உழுவ போகுது அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அவனும் கத்துறான். "ஏய் ஒழுங்கா திங்ஸ்லாம் அடுக்க மாட்டீங்களா? என் தலையில உழுவ பார்த்துச்சு." அப்படின்னு சொன்னோனே, டோராவும் சரி உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து போறா. ஆனா ஜின்னு கூப்பிடுறான். "மேடம் உங்க பேரு?" அப்படிங்கிற மாரி. "என் பேரு டோரா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு அவனும் சொல்லிட்டு, "இந்த பொண்ண எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு." அப்படிங்கிற மாரி அவனும் வந்து பார்க்குறான். அப்பதான் தெரியுது இவ ஒரு நடிகைன்ட்டு. ஆனா பார்த்த மாத்திரத்துல இவனுக்கு ரொம்பவே புடிச்சு போயிருது. ஆனா இவ என்னென்ன ட்ராமா நடிச்சா, இவளோட டீட்டெயில்ஸ் என்னன்ட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். அப்பதான் தெரிய வருது, இவ புதுசா இப்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ரொமான்ஸ் ட்ராமால நடிக்க போறான்ட்டு. அப்பனா அந்த ட்ராமாக்கு நம்ம தான் இனிமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இவனும் டிசைட் பண்ணிர்றான். அதோட இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. ஏதோ ஒரு ஹோட்டல்ல வந்து டைரக்டர், ஹீரோ எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்கு புரொடியூசர் இங்க வர சொன்னாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ சொன்னான், "சார் இந்த டிராமா நம்ம அந்த டோராவ போட வேண்டாம். அவ சரியான திமிரு பிடிச்சவ, ரொம்ப ரூடானவ. ஃபேன்லாம் சொல்லிக்கிட்டாங்க. அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் சொன்ன ஹீரோயின போடுங்க. கண்டிப்பா இந்த டிராமா ஹிட் ஆகும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க புரொடியூசரும் வந்துறாரு. வந்துட்டு டைரக்டர் டோரா வந்தாங்களா? மீட் பண்ணீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, உடனே டைரக்டர் முழிக்கிறாரு. என்னது டோராவா? இல்லையே அவங்க இங்க வரலையே அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தா பின் சீட்ல இருந்து நம்ம டோரா எந்திரிக்கிறா.
பிடிக்கிறா. "நான் இங்க தான் இருக்கிறேன் சார்" அப்படிங்கிற மாரி. இவ்வளோ நேரம் இவங்க பேசுனது எல்லாத்தையும் அவன் கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. "ஓ! நீங்க வந்துட்டீங்களா? நான் உங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிச்சு இந்த ட்ராமால ஒத்துக்க வச்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரி அந்த புரொடியூசரும் சொல்ல, டோராவா "சாரி சார், எனக்கு இந்த ட்ராமா ஒத்து வராதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க, பின்னாடி ஒருத்தவங்க மாரி பேசுற ஆளோட ஒர்க் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இல்லாம அந்த ஹீரோ வந்து எனக்கு செட்டே ஆக மாட்டான். என் டைப்பே கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம டோராவும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து, "நான் வந்து ரொம்ப ரூடா நடந்துக்கிறேனா? எனக்கு வந்து நடிப்பே தெரியாதா? என்னை விட மத்தவங்க தான் நல்லா நடிப்பாங்களா? சரி அப்பன்னா அந்த நடிகைய வச்சு நீ உங்க ட்ராமா நடத்திக்கிறீங்கன்னு" சொல்லிட்டு அவளும் அங்கருந்து போவா. அவ்வளோதான் நம்ம புரொடியூசருக்கு ரொம்ப கோவம் தலைக்கேறிருது. நான் இவள கஷ்டப்பட்டு கால ஒழுகாத குறையா கெஞ்சி கூத்தாடி இந்த ட்ராமா நடிக்க ஒத்துக்கிட்டா, நீனும் டைரக்டரும் சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ பேசி கடைசியில அவள ஓட விட்டுட்டீங்களே! எனக்கு என்ன செய்வீங்களோ, ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் டோரா தான் என் ட்ராமால இருக்குன்னு, அப்பதான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். இல்லாட்டி இந்த ட்ராமாவ இழுத்து மூடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிறான். உடனே நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, அவனும் சரின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன அந்த நடிகைய கூட்டிட்டு வந்து நம்ம டைரக்டர மீட் பண்ண வைக்கிறான். உடனே அவளும் வந்து, "சார் இந்த ட்ராமால நடிக்க நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களோட ஃபேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மறுபடியும் அந்த டைரக்டருக்கு கால் வருது. அவனும் அட்டெண்ட் பண்ணா, அந்த புரொடியூசர் தான் பேசுறாரு. "ஏன்டா நான் ஒண்ணு சொன்னா, நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் டோரா தான் அந்த ட்ராமால நடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா யாரையோ கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது. டோரா தான் நடிக்கணும். இல்லாட்டி அவ்வளோதான். உன்னைய இந்த ட்ராமால இருந்து நான் தூக்குறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, பாவம் அந்த டைரக்டர் மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ! நான் என்ன பண்ணுவேன்? அப்படிங்கிற மாரி. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, டைரக்டரா சொல்லிறாரு. "நீ என்ன செய்வே? ஏது செய்வே? எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் ட்ராமால டோரா தான் இருக்குன்னு, நீ போய் அவள எப்படியாவது கூட்டிட்டு வா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ அவரோட மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்கறான். டோரா மேம மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி. அவங்க இன்னைக்கு பாரிஸ் போறாங்க. அவங்கள மீட் பண்ண முடியாது. 2 மந்த்ஸ் கழிச்சு தான் வருவாங்கன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் அடிச்சு புடிச்சு ஏர்போர்ட்டுக்கு வரலான்னு பார்த்தா, அங்க பெரிய டிராஃபிக் ஜாமா இருக்குது. உடனே அங்க உள்ள பைக்கர்கிட்ட லிஃப்ட் கேட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோவும் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துறான். வந்து சேர்ந்துட்டு, ஐயய்யோ! நான் டோராவ எங்க கண்டுபிடிப்போம்? அவ எங்க போயிட்டான்னு தெரியலன்ட்டு, அங்க இங்கன்னு நம்ம ஹீரோவும் தேடிட்டு நிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோ அப்படி கவனிக்கிறான். நம்ம ஹீரோயின் அப்படி போய்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, டோரா டோரான்னு கத்திக்கிட்டு அவனும் வேகமா ஓடி வரான். டோராவும் திரும்பி பார்க்குறா. உடனே மேடம் மேடம் கொஞ்சம் நில்லுங்க. ப்ளீஸ் மேடம் நீங்க தான் அந்த ட்ராமால நடிக்கணும். இங்கேருந்து போயிறாதீங்க. அப்புறம் என் கேரியரே நாசமா போயிரும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் அவள்ட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சுறான். நம்ம டோராக்கு ஒண்ணுமே புரியல. அதான் நீ சொன்னீல எனக்கு நடிக்கவே தெரியாதுன்ட்டு. அதெல்லாம் நடிக்க தெரிஞ்ச நல்ல ஒரு ஆக்டர் தான் போட்டு உன் ட்ராமா நடத்துப்பா அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறா. ஆனா அவன விடமாட்டேங்கிறான். மேடம் போகாதீங்கன்னு நம்ம டோரா கைய பிடிச்சோன்னே உங்க மேனேஜர் வந்துறாரு. வந்து "என்ன நீங்க இந்த மாரிலாம் நடந்துக்கிறீங்க? இங்கேருந்து போங்க" அப்படிங்கிற மாரி விரட்டும்போது, நம்ம ஹீரோயின் அவன் விடமாட்டேங்கிறான். "மேடம் ப்ளீஸ் போகாதீங்க. நான் எப்படியாவது உங்கள கூட்டிட்டு வரேன்னு டைரக்டர ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ப்ளீஸ் மேடம்" அப்படின்னு நம்ம ஹீரோவும் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. அவங்க அம்மா தான் பேசுறாங்க. "ஏ டோரா, நீ நடிக்க போற ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ரொமான்ஸோட ட்ராமாக்கு புதுசா ஒரு புரொடியூசர் வந்திருக்கிறாரு. ஏஞ்சல் இன்வெஸ்ட்மென்ட்ன்ட்டு. அவரு இப்ப நம்மளுக்கு பிளாங்க் செக் குடுத்துருக்காரு. நீ என்ன பணம் வேணுமோ அதுல நம்ம அமௌண்ட்ட வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாமா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இத கேட்ட டோராவும் என்னது பிளாங்க் செக் குடுத்துருக்காரா? அந்த அளவுக்கு இந்த ட்ராமாக்கு யாரு பெரிய புரொடியூசர் வந்துருக்கான்னு சொல்லிட்டு, அவளும் யோசனை பண்ணிட்டு, சரி, சரி அப்படிங்கிற மாரி ட்ராமா நடிக்க ஒத்துக்கிட்டு, அவளும் அங்கருந்து கிளம்பி திரும்பவும் கார்ல ஏற போறா. அப்ப நம்ம ஹீரோவும் அத 2 பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் "இங்க வா தம்பி" அப்படிங்கிற மாரி கூப்பிட்டோனே, நம்ம ஹீரோவும் பக்கத்துல வந்து என்ன மேடம் கேட்டோனே, "நான் அந்த ட்ராமா நடிக்கிற வரைக்கும் என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது. தூரமா நின்டுக்க" அப்படிங்கிற மாரி அவளும் மிரட்டி விட்டுட்டு போவா. நம்ம ஹீரோவும் அப்படி பார்த்துக்கிட்டே, "இவ சரியான திமிரு பிடிச்சவளா தான் இருப்பா போல இருக்குது. இவ கேரக்டர் நல்லாவே சேஞ்ச் ஆச்சு" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க அதோட அப்படியே கட் பண்ணி நம்ம சுயாவோட பொண்ண காட்டுறாங்க மாயா. பார்த்தா மாயாவோட ஃப்ரெண்டுன்னு எல்லாம் குட்டி, குட்டி பொண்ணா, அதாவது 10 வயசு பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு இவளும் வந்துகிட்டு இருக்கா. இவ சின்ன வயசா இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதுல இவளுக்கு வந்து பிரெயின்ல ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால இவளோட ஏஜ் வந்து அதாவது ஐக்யூ லெவல் வந்து ஒரு சின்ன குழந்தை 10 வயசு குழந்தைக்கு என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா இவளோட ஏஜே இப்ப 20. ஆனா இவளும் அந்த குழந்தை கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போம்போது, இத எம்மியும் பார்த்துறா. பார்த்துட்டு, "ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நீ? அதுவும் குட்டி, குட்டி பொண்ணோட" அப்படிங்கிற நம்ம மாயாட்ட கேட்க, அதுக்கு மாயா சொல்றா, "நான் மியூசிக் கிளாஸ் போயிட்டு வரேன். இவங்க தான் என் ஃப்ரெண்டு" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அந்த குட்டி பொண்ணுங்களும் கேட்குதுங்க. "ஏய் யார் இந்த உங்க உங்க ஆன்டியா?" அப்படிங்கிற மாரி நம்ம மாயாட்ட கேட்க, மாயாவும் சொல்றா, "இல்ல, இல்ல இவங்க என் ஆன்டிலாம் இல்ல. எங்க தாத்தாவோட 2ண்ட் வுமன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இத கேட்டு எம்மிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. "என்ன இருந்தா என்ன இந்த மாரி நீ உன் ஃப்ரெண்ட்ட அறிமுகப்படுத்துவ?" அப்படிங்கிற மாரி எம்மியும் நம்ம மாயா தலைமுடிய பிடிச்சு இழுத்து அடிக்க, நம்ம மாயாவும் கத்திக்கிட்டு, "அம்மா, அப்பா இங்க பாருங்க" அப்படிங்கிற மாரி வீட்டுக்கு கத்திக்கிட்டே வரா. இத பார்த்து நம்ம ஷியானும், நம்ம ஹாங்கும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. "ஏய் என்னாச்சு? உன்ன யார் அடிச்சது?" அப்படிங்கிற மாரி சொன்னா, அந்த எம்மி அந்த எம்மி இருக்காங்கல்ல, அவங்க தான் என்னைய அடிச்சுட்டாங்கன்னு சொல்லும்போது, எம்மியும் வந்துறா. "ஆமா, உன் பொண்ணு வந்து குட்டி, குட்டி பொண்ணுங்களோட சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. இவ ஏஜுக்கு தக்கனவா நடந்துக்கிறா. அதுவும் இல்லாம என்னைய பார்த்து எங்க தாத்தாவோட 2ண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி ரொம்ப அசிங்கமா பேசிட்டா. எனக்கு ரொம்ப கேவலமா போச்சு. என்ன பொண்ணு வளர்த்து வச்சுக்கிற?" அப்படின்னு அந்த எம்மியும் கத்த, உடனே அவங்க ஹாங்கும் கேட்கறாங்க, "நீ அப்படியாம்மா சொன்னேன்டா?" "ஆமா, அதுதானே உண்மை" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்ல, "சரி நீ உள்ள போம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க.
போறாங்க. அதோட எம்மியே இந்த ஹாங்க பார்த்து உன் ஒய்ஃப்க்கும், உன் பிள்ளைக்கும் எனக்கு ஒழுங்கா மரியாதை குடுக்க சொல்லு. முதல்ல நீ என்னைய பார்த்து அம்மான்னு கூப்பிட பழகிக்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. இங்க பார்த்தா சுயான்னு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே ஹாங்க வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்டோனே, என் பொண்ண நினைச்சு தான் எனக்கு கவலையா இருக்கு. அவளுக்கு 20 வயசு ஆகுது. ஆனா இன்னும் 10 வயசு குழந்தை மாரி அவ நடந்துக்கிறாளே அப்படிங்கிற மாரி அவங்க அழுகும்போது, ஹாங்கும் சொல்றாங்க. நம்ம குழந்தைக்கு அடிபட்டு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்ம என்ன வேண்டிக்கிட்டோம்? என் பிள்ளை எப்படியாவது உயிரோட குடுத்துருந்தான்னு அந்த கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டோம். அதே மாரி நம்ம அந்த கடவுள் நம்மளுக்கு தந்திருக்கான். இப்ப நம்ம பொண்ணுக்கு என்ன சின்ன வயசு குழந்தை மாரி இருந்தாலும், உண்மையா, நேர்மையா, நல்லா அழகா இருக்கா. போதும் அது போதும். நம்ம குழந்தை நம்ம கூட இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல அப்படிங்கிற மாரி அந்த ஹாங்கும் அவன் ஒய்ஃப்க்கு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க அதோட கட் பண்ணி நம்ம டோராவ காட்டுறாங்க. உங்க டோராவும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "நீ இந்த டிராமாவ மட்டும் விட்டுறாத. இந்த டிராமால நெறைய பணம்லாம் நமக்கு பிளாங்க் செக் குடுத்துருக்காங்க. அதனால உன்னோட ஃபியூச்சர பத்தி யோசனை பண்ணணும்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு சலூனுக்கு வந்து அவ ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த டிராமால ஏற்கனவே நம்ம நடிக்கலான்ற நம்ம ஹீரோ ஒரு பொண்ண சொன்னான்ல, அந்த ஆக்ட்ரஸ் வரா. வந்தவ நம்ம டோரா ஃபேஸ்ல வந்து டக்குனு ஜூஸ தூக்கி ஊத்திர்றா. டோராவும் "என்ன ஏன் இதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "நான் நடிக்க வேண்டிய வாய்ப்ப நீ தட்டி பறிச்சுட்ட" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு கோவமா சொல்றாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஃபர்ஸ்ட்டு என்னைய தான் இதுல கமிட் பண்ணாங்க. நான் தான் இதுல வேண்டான்னு சொன்னேன். மத்தபடி இதுல நீங்க நடிக்க போறீங்களா எனக்கு தெரியாது" அப்படிங்கிற மாரி நம்ம டோரா சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு அந்த பொண்ணா, உன்னைய பத்தி தெரியும்டி. நீனும் உங்க அம்மாவும் எப்படிலாம் வாய்ப்பு கேட்டு இந்த டிராமாக்குள்ள நுழைஞ்சீங்க. அதுவும் இல்லாம இந்த டிராமால நடிக்கிற அந்த ஹீரோ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட். அவனையும் வளைச்சு போட திட்டம் போட்டுக்கிறியா?" அப்படிங்கிற மாரி தப்பு தப்பா பேசுனோனே, அதுவரைக்கும் பொறுமையா இருந்த நம்ம டோராக்கு கோவம் வந்துருது. என்ன தைரியம் தான் என்னைய இந்த மாரி கேவலப்படுத்தும் அப்படிங்கிற மாரி அவளும் அடிக்க போவா, இவளும் அடிக்க போவா. அங்க உள்ளவங்கலாம் 2 பேரையுமே அப்படி விலக்கி விடுறாங்க. இருந்தாலும் டோராக்கு மனசே தாங்கல. "என்ன அசிங்கமா என்ன இப்படி பேசிட்ட? இவள சும்மா விடக்கூடாது. இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த படத்துல நடிக்கிறானா, பாருடி உண்மையிலேயே நான் நிஜமா உன்ட்ட இருந்து நான் பிரிச்சு காட்டுறேன்" அப்படிங்கிற மாரி நம்ம டோராவும் அப்படியே மனசுக்குள்ளேயே இவள பழி வாங்குறேன் அப்படிங்கிற மாரி முடிவு எடுத்துட்டு, அதோட அந்த டிராமாவ பத்தி அங்க எல்லாரும் மீட்டிங் போயிட்டு இருக்கு போல இருக்குது. அங்க ஹீரோ, டைரக்டர் எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, டோராக்கு அது பேசினது ஞாபகம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓ! இவன் தான் அவளோட பாய் ஃப்ரெண்டா? இவன் தான் அந்த டிராமாவோட ஹீரோவா? இவன்ட்ட எப்படியாவது நெருங்கி பேசி, அவங்களுக்குள்ள நம்ம பிரேக்கப் பண்ண வச்சுரணும் அப்படிங்கிற மாரி, நம்ம ஹீரோயினும் வாண்டடா போய் போய் அந்த ஹீரோவோட பேசுறா. வழிஞ்சு வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசுறது, சிரிக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோவும் அப்படியே தூரமா நிண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே டைரக்டர் பார்த்துட்டு, "வாவ்! உங்க இப்பவே உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி உருவாயிடுச்சு. டிராமா நல்லபடியா போகும்." அப்படிங்கிற மாரி அந்த டைரக்டரா புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவன் என்ன நெனச்சானோ தெரியல. உடனே அவனும் டான்ஸ் ஆடுறான் அந்த பார்ட்டில. டான்ஸ் ஆடுறானாலும் ஆடுறானாலும் வெறித்தனமா ஆடுறான். உடனே அவன் ஆடுற வெறித்தனத்த பார்த்து நம்ம ஹீரோயின், ஹீரோ எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் "என்னாச்சு இவனுக்கு? ஏன் இந்த மாரி வெறித்தனமா இவன் ஆடிக்கிட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாரி அவளும் அப்படியே நெருங்கி நம்ம ஹீரோவோட பேசி பழகிக்கிட்டு இருக்கா. அதோட பார்ட்டிலாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வெளிய வந்துகிட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஒருத்தன் ஃபேனுன்னு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசுறான். நம்ம ஹீரோயினும் "ஓ! அப்படியா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "வாங்க மேடம் இன்னைக்கு பக்கத்துல தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. நீங்களும் வாங்க கொஞ்சம் செல்ஃபி எடுத்துக்கலாம்ன்னு" கைய பிடிச்சு இழுக்க நம்ம ஹீரோயினும் "என்னது கையெல்லாம் பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? கைய விடுங்கன்னு" சொன்னோனே, "ஏன் நாங்கலாம் தொட்டா ஆகாதா?" அப்படிங்கிற மாரி அவன் நம்ம ஹீரோயின்ட்ட தப்பா பேசும்போது, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்துறான். "சார் கைய விடுங்க. அவங்க வந்து ஹீரோயினு. நீங்க நினைக்கிற மாரி அவங்க பொம்மை கிடையாது. இழுத்து இழுப்புக்கெல்லாம் வர கொஞ்சமாவது மரியாதையோட நடந்துக்கிறங்க. அதுவும் இல்லாம கேமரா இருக்கு. அப்புறம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ற மாரி இருக்கும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, உடனே அவனும் அங்கருந்து கிளம்பி போறான். உடனே நம்ம ஹீரோயின் அவங்களுக்கெல்லாம் என்னடா அவ்வளோ கேவலமா போச்சா? அவங்களும் மனுஷங்க தான். அவங்களோட மனச பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஹீரோவ அப்பதான் லைட்டா பிடிக்குது. உடனே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்த்தா, "ஒரு நிமிஷம் இருங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவனும் திரும்பி "என்ன மேடம்?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்கறா, "இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கிறோமா?" அப்படின்னு கேட்டோனே, நம்ம ஹீரோவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஐயய்யோ! இவ என்ன கண்டுபிடிச்சுட்டாளா? அப்படிங்கிற மாரி அவன் அப்படியே முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். நம்ம ஹீரோயின் இவன அடையாளம் கண்டுபிடிச்சுட்டாளா? இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடுல பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். ஓகே பாய்.